ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் தரமான சம்பவங்களோட வெளியே இருக்கக்கூடிய மூவிஸ், அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ட்ராமா வெளியே வந்திருக்கு. மெயினாக அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. இன்ஃபேக்ட் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுல அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவரு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போறாரு. ஸோ போன உடனே அவரால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அவருடைய தம்பி பாத்தீங்கன்னா காணும். அதாவது அவருடைய பிறப்பு ஊர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்ற மாதிரி இவர் பாத்தீங்கன்னா தேடி பார்க்குறாரு. பட் எங்கேயுமே கிடைக்கல. இதை பார்த்த உடனே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஷாக்கு. ஸோ இவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனா எதுவுமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகல. இன்ஃபேக்ட் சாமியார் கிட்ட போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, எதுவுமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகல. அட் த சேம் டைம் இவர் இருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா கரெக்டா நைட் டைம் பார்த்து யாரு அப்படின்னு தெரியாத ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு மர்மமான முறையில ரேப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் அப்படின்றது பரவிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வரக்கூடிய உண்மைகள்லாம் என்ன, கடைசியா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆலயம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா சரோஜா சாமானிகாலு. இந்த படம் ஷார்ட் பிளிக்ஸ் OTT ஆப்ல பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு ஒரு மிஸ்டீரியஸ் ஹாரர் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்தோட இன்ட்ரோ எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போவாங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபரா இருக்காரு. ரீசெண்டா தான் எறும்பு பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஓகே இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இவரோட ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இவருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ இவர் ஒய்ஃப் கூட எந்த ஒரு சம்பவமே பார்த்தீங்கன்னா பெருசா இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே நடக்கல. ஸோ காட்டுக்கு நம்மளோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா ரெண்டு விஷயமே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போறாங்க. ஸோ அன்னைக்கு நைட் மலை ஓரமா இருக்கிற ஒரு பகுதியில் டென்ட் எல்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டு சம்பவம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள போறாங்க. இப்போ திடீர்னு எவனோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை தடுத்துடுறான். மறுநாள் காலை விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காட்டுல யாரோ உயிரோட ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆள் யாரு, கடைசியா இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் ஒய்ஃப் கூட சம்பவமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிப்பாரு. அப்போ ஒரு டைமே பார்த்தீங்கன்னா எவனும் வந்துட்டு தடுத்துருவான். ஸோ எல்லாமே பார்க்கும்போது பயங்கர ஃபன்னியா இருக்கும். அது மட்டும் இல்லாத படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ட்ரோ எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்க்க போறோம் ஃபீல் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே டூ வாட்ச் தான் கொண்டு போயிருக்காங்க. டைம் இருந்து அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பார்த்தீங்கன்னா கஸ்ட். யூடியூப்லேயே ஃப்ரீயா இந்த படம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2016 பார்த்தீங்கன்னா ஹிந்தியில வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினாக இந்த படத்துல நடிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு தரமா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அவர் பாய் ஃப்ரெண்ட் கூட நைட் டைம்ல ஒரு பப்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப இவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸில வந்துட்டு கிளம்பி போறாங்க. ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் டாக்ஸி விட்டு கீழே இறங்கி நம்ம ஹீரோயினுக்கு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸி டிரைவர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டாக்ஸில போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டாக்ஸியை நிறுத்திட்டு நம்ம ஹீரோயினை ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பண்ணி விட்டுறோம். ஸோ இந்த சம்பவம் வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மென்டலா வந்துட்டு பயங்கர டிஸ்ட்ரிபியூட் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க கூட இருக்கிற எந்த ஒரு நபர்கிட்டயுமே சகஜமா பழக முடியல. அது மட்டும் இல்லாத இவங்க இருக்கிற அந்த வீட்டை விட்டு இவங்களால பாத்தீங்கன்னா வெளியவே போக முடியல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் அந்த வீட்டுல நம்ம ஹீரோயின் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் என்ன, உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல நடந்து முடிகிற மாதிரி இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பெருசா லேக் அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாத அந்த த்ரில்லர் ஜேர்னலுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருக்காங்க. அதை விட மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு தரமா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா போபியா. யூடியூப்லேயே இந்த படம் வந்துட்டு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான படம் தான்.
இந்த நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 90sல ஒரு ரொமான்ஸ் காமெடி ஜேர்னலா வெளியே வந்திருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டரா இருக்காரு. இன்ஃபேக்ட் இவருடைய ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்துட்டு அவார்டு அப்படின்னு வாங்கியிருப்பாரு. ஸோ அந்த அவார்டிங் ஃபங்க்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு மீட் பண்ணி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோவுடைய கதையில இருக்கிற எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்ல நம்ம ஹீரோவுமே அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டி இதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவம்லாம் என்ன, கடைசியா இவர் நினைச்ச மாதிரி படத்தை எடுத்தாரா இல்லையா அப்படின்னு தான் படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு 90s படம் தான். ஸோ விண்டேஜ் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாத அந்த டைம் பீரியட்லுமே ஒரு டைரக்டர் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாரு அப்படின்ற தீம்ல தான் இந்த படம் வந்து கொண்டு போவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் பிக்சர். சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பக்கம் போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2007ல ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்ல பாத்தீங்கன்னா 3,33,000 ரிவ்யூஸ்ல கிட்டத்தட்ட 10க்கு பாத்தீங்கன்னா 7 ரேட்டிங் வச்சிருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில டோட்டலா 2 செட் ஆஃப் கேர்ள்ஸ் குரூப்பை வந்து காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு பப்ல இவங்க எல்லாரும் உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மைக்கை பாத்தீங்கன்னா இவங்க வந்து மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த ஸ்டண்ட் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைக் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்றாரு அப்படின்றது இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்துல டோட்டலா 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா பங்கமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா கார் சேசிங் சீக்வென்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க. அதுல மெயினா காருக்கு மேல ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு கார் மூவிங்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சீன்லாம் பார்க்கும்போது பயங்கர டிஃப்டிங்கா இருந்துச்சு. தென் படத்தோட மிடில் ஒரு சில ப்ரூட்டலான அந்த பிளட் சீன் எல்லாமே பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கர கொடூரமா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா டெத் ப்ரூஃப். யூடியூப்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற ஒரு சூப்பரான மலையாள படத்தோட பேரு தான் பாத்தீங்கன்னா சம்பவம் அத்தியாயம் 1. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம் கேரளால இருக்கிற ஒரு காட்டு பகுதியில ஜாயின் பண்றதுக்கு போறாரு. அது மட்டும் இல்லாத இவரோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமே வந்துட்டு குழந்தை அப்படின்றது பிறக்க போக்கு இருக்கு. பட் இருந்தாலுமே குழந்தைய விட டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப திடீர்னு இவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது நடக்குது. அது மட்டும் இல்லாத கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ஒரு காட்டு பகுதியில போலீஸ் ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம படத்தோட ஹீரோவோட சேர்த்து 2 போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இறங்கி போறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த காட்டுல இருக்கிற ஒரு கோவிலுக்கு என்னமான ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் அப்படின்றது இருக்கு. கடைசியா இவங்க எல்லாரும் அங்கிருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா மலையாள படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த த்ரில்லர் ஜோன் எல்லாமே வந்துட்டு சூப்பரா எடுப்பாங்க. இந்த படம் சொல்ல வேணாம், அல்டிமேட்டா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.